ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 5/4/2024 நிர்மல் NR 374க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகப்படியான நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டச்சு கண்டினியூஸாக இருக்குது நண்பா. இடையில நம்மளுக்கு போர்டு மாறினாலுமே நம்மளுக்கு டச்சு கண்டினியூஸாக இருக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தடை இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கடைசியாக வந்து நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து 618, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 934, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 702ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டோட 0 அல்லது 2 கூட்டினோம்னா நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு கிடைக்குது நண்பா. இங்கே நான் வந்து இந்த 744லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இதில் நம்மளுக்கு சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 நண்பா. ஸோ இந்த 4ஓட நம்ம இப்போ சி போர்டில் இருக்கிற 4 எடுக்கலாம். இந்த 4ஓட நம்ம வந்து 0வையும் 2ஐயும் கூட்ட போகிறோம் நண்பா. அதாவது 4 + 0 = 4, 4 + 2 = 6, 4 அல்லது 6. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 அல்லது 6 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இங்கே 744க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 246 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 6 சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ராவில் 2 நம்பர்ஸுமே அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ செகண்ட் ட்ரா பார்ப்போம். 246க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு சி போர்டில் இருக்கிறது வந்து 6. இதோட நம்ம 0 கூட்ட போகிறோம். அதாவது 6 + 0 = 6, 6 + 2 = 8, 6 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 8 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 089 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பிசி போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 089 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. 089 இதில் நம்ம எடுக்க போகிறது 9 நண்பா. இதோட நம்ம 0வையும் 2ஐயும் கூட்டிடலாம். அதாவது 9 + 0 = 9, 9 + 2 = 1, 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 089க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 089க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 894 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் பி போர்டு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. அதுலேயும் நம்மளுக்கு 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பி போர்டு இருக்குது. இப்போ 894க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4. இதோட நம்ம 02 கூட்டலாம். 4 + 0 = 4, 4 + 2 = 6, 4 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 894க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 894க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 140 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் பி போர்டு நண்பா. இப்போ பி போர்டு தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்குது. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பி போர்டு இருக்குது. ஒரே ஒரு தடவை சி போர்டு பெயர். இப்போது 140க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 0. இதோட நம்ம 02 கூட்டலாம். 0 + 0 = 0, 0 + 2 = 2, 0 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சி போர்டு நண்பா அல்லது ஆல். 0வா அல்லது 2ஆன் இருக்குது.
இப்போ நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 092. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 and 2, 0 and 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. இப்போ நம்ம 5 ட்ரா பார்த்துட்டோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து டச்சஸ் இருக்கு நண்பா. இப்போ 092 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 2. இதோட 0 and 2 கூட்டிடலாம். 2 + 0 = 2. 2 + 2 = 4. 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 092க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 092க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு நண்பா. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 702. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ கிட்டத்தட்ட 6 ட்ராவுக்கு நம்ம பார்த்துட்டோம். 6 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து பி போர்டு கிடச்சிருந்தாலும் அடுத்தடுத்து நம்மளுக்கு சி போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தடை சி போர்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம் நண்பா. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கானது முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வெள்ளியோட ரிசல்ட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம 2 எக்ஸாமில் பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 702 இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட நம்ம 20 கூட்ட போகிறோம். அதாவது 2 + 0 = 2. 2 + 2 = 4. 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 702க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 702க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 934 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி நண்பா. இப்போ நம்மளுக்கு சி போர்டு மறுபடியும் கண்டினியூ ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு பி போர்டு கண்டினியூ ஆனாலும் இப்போ நம்மளுக்கு சி போர்டு கண்டினியூ ஆகுது. ஸ்டார்டிங்கில் பிசின்னு ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பி போர்டுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு ஏசின்னு ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து சி போர்டுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்குது. இப்போ 934க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு என்ன பார்ப்போம். 934 இதில் நம்ம எடுக்க போகிறது 4. இதோட நம்ம 4 + 0 = 4. 4 + 2 = 6. 4 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 934க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 6 இப்போ இந்த 934க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 618 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஸோ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 618 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நண்பா நம்மளுடைய சி போர்டை எடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் சி போர்டு தான் போட்டிருக்கேன். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 618 இதில் நம்ம எடுக்க போகிறது 8. இதோட நம்ம 02 கூட்டலாம். அதாவது 8 + 0 = 8. 8 + 2 = 0. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 80 கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் இந்த ட்ராவுடைய சி போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது நம்ம மெத்தட் படி தான் போட்டுக்கணும்ப்பா. தனிப்பட்டு எந்த நம்பருமே கொண்டு வரல. ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்மளோட வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வச்சு பார்த்துருக்கோம். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 8 அல்லது 0. 8 அல்லது 0 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஒரு நம்பர் சி போர்டு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 5/4/2024 நிர்மல் NR 374க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.